Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா வறுவல். இதை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம வந்து மட்டன் வாங்குறப்ப பார்த்து வாங்கணும். இளம் கறியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் முத்துன கறியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன தான் நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சாலும் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி நாராக நல்லா இருக்காது. அதனால் வாங்குறப்பயே நல்ல இளம் மாடாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக வரும். ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது. ஈஸியாக பிகினர்ஸ் கூட நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் வீட்டிலையே ஹைஜீனிக்கான முறையில் நம்மளால் மட்டன் சுக்கா ப்ரிப்பேர் பண்ண முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டுத்தையும் வரும் வானலியில் வறுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். பெப்பர் சோம்பு பவுடர் ரெடி. ப்ரெஷர் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 2 கிராம்பு, பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன். இதை வதக்கினோன்னே பிஞ்சு சால்ட் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதை வச்சு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் கலந்த பவுடர், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. இதை ஒரு 1 மினிட் நம்ம இந்த ஆயிலே குக் பண்ணலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ நான் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நம்ம ஒரு 1 மினிட் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்து 1 மினிட் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மட்டன்லேருந்து வர வாட்டரை இது ஒரு 1 மினிட் குக் ஆகலாம். இதில் நான் 1 கப்பு தயிரை ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். இந்த தயிரிலே மட்டன் வேகட்டும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டம்ளர் வாட்டர், நீங்கள் எவ்வளோ மட்டன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இது நல்லா குக் ஆகணும். இது ஒரு 8 விசில்ஸ் வர வரைக்கும் ப்ரெஷர் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணால் நல்லா மட்டன் பூ போல் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்க்கணும். சால்ட்டு வந்து ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப. அப்போ தான் ட்ரை ஆகிறப்ப நமக்கு கரெக்ட் பதத்தில் உப்பு இருக்கும். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெட்டி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா சுண்ட வச்ச நல்லா வெந்த மட்டன் கிரேவியை இதில் நம்ம ஆட் பண்ணலாம். மட்டன் ஆட் பண்ணியாச்சு. இந்த பெப்பர் சோம்பு பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம கலந்து விட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி இப்படி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். நல்லா ட்ரையாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கலாம். மட்டன் சுக்காவை நம்ம மாட்டியாச்சு. பாருங்கள் மட்டன் எவ்வளோ பஞ்சு போல் வெந்திருக்குன்ட்டு. இப்படி லைட்டாக அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஈஸியாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு குக் பண்ணியாச்சு. டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மட்டன் சுக்கா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், மட்டன் குழம்பு, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லா போகும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.